ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் லெசன். நிறைய பேருக்கு இங்கிலீஷ் பேசும்போது நம்ம பேசுகிற இங்கிலீஷ் ரொம்ப பிளெயினாக இருக்கே, ரொம்ப சிம்பிளாக இருக்கே, ஆனால் மித்தவங்க பேசுகிறத கேட்டால் ஒரு மாதிரி ஸ்டைலிஷாக இருக்குது, அழகாக இருக்குது, புது புது வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தோணும். நம்மளும் எப்படி அப்படியெல்லாம் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த லெசன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த லெசனில் சாதாரணமாக நம்ம யூஸ் பண்ணுற பழக்கமான வார்த்தைகளை கூட எப்படி புதுவிதமாக டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதை நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ்டான இங்கிலீஷ் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ அட்வான்ஸ்டான இங்கிலீஷ் அப்படின்றதுனால நல்லா இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க மட்டும்தான் இதை மாதிரி பேசணுமா, நல்லா இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இந்த லெசனா அப்படின்னு இல்லை. பிகினர்ஸ் கூட இந்த லெசனை வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா, ஓ இப்படியெல்லாம் இங்கிலீஷ் பேசலாமா, இப்படிலாம் ஈஸியாக கற்றுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கலாம். ஸோ இங்கிலீஷில் ஃப்ளூவெண்ட்டாக ஸ்டைலிஷாக பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க எல்லாரும் இந்த லெசனை கண்டிப்பாக நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வார்த்தை எல்போ. ஸோ எல்போ அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ எல்போ அப்படின்றது நம்ம கையோடைய இந்த இடத்த தான் வந்து நம்ம எல்போன்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடம் வந்து எல்போ. ஸோ முழங்கைன்னு சொல்கிறோம்ல, ஸோ அதை தான் வந்து நம்ம எல்போ அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து எப்படி சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த எல்போ அப்படின்றத முழங்கை அப்படின்னு அர்த்தம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் இந்த எல்போ அப்படிங்கிறத வேர்பாக யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், ஷீ எல்போட் ஹிம் அசைடு. ஷீ எல்போட் ஹிம் அசைடு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த எல்போவை வச்சு தள்ளி விடுறது அப்படின்னு அர்த்தம். இதுக்கு வந்து எல்போ அப்படின்னா முழங்கை அப்படின்னு நமக்கு தெரியும். பட் முழங்கையை வச்சு தள்ளி விடுறதையும் நம்ம எல்போ அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணி நம்ம சொல்லலாம். ஸோ அதுதான் ஷீ எல்போட் ஹிம் அசைட் அப்படின்னா, அவள் வந்து அவளோட முழங்கையை வச்சு அவனை இப்படி தள்ளி விட்டா அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம கூட்டத்துலலாம் போகிறோம், ஒரு பயங்கரமான கூட்டத்துக்குள்ளே போனோம்னா நம்ம இப்படி தானே கையை வச்சுட்டே போவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறத வந்து நம்ம அந்த ஆக்ஷனை வந்து எல்போ அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஷீ எல்போட் ஹிம் அசைட் அப்படின்னா அவள் கையை வச்சு முழங்கையை வச்சு இப்படி தள்ளி விட்டுட்டு அவன் வந்து போனா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் வாட்டர். ஸோ வாட்டர் அப்படின்னா தண்ணி அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தண்ணி ஊற்றுறது அப்படிங்கிறதையும் நம்ம வாட்டர் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து சாதாரணமாக நம்ம வந்து தண்ணி ஊற்றுறது அப்படின்னா போர் த வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். பட் இங்கே வந்து நம்ம அப்படி சொல்லாமல் வாட்டரையே நம்ம வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு அப்படின்றதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வாட்டர் த பிளான்ட்ஸ் எவ்ரிடே அப்படின்னா தினமும் நான் செடிங்களுக்கு தண்ணி ஊற்றுறேன் அப்படின்னு அர்த்தம். இங்கே நம்ம போருன்ற வார்த்தையை யூஸ் பண்ணவே இல்லை. ஆனால் கூட வாட்டர் த பிளான்ட் அப்படின்னா செடிக்கு தண்ணி ஊற்றுறது அப்படின்ற அர்த்தத்தை இது கொடுத்துரும். நெக்ஸ்ட் ஒன் ஃபேன். ஸோ ஃபேன் அப்படின்னா விசிறி அப்படின்னு அர்த்தம், அது நமக்கு தெரியும். ஸோ ஃபேன் அப்படின்னா விசிறி. ஆனால் விசிறிக்கிற ஆக்ஷன் இருக்குல்ல, அந்த விசிறிக்கிற ஆக்ஷனுக்கும் நம்ம ஃபேனுன்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஃபேண்ட் மை செல்ஃப் வித் பாம் ஃபேன். ஸோ இங்கே பாம் ஃபேன் அப்படின்னா பனை ஓலை விசிறி அப்படின்னு அர்த்தம். ஸோ பனை ஓலை விசிறியால் நான் விசிறிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஃபேண்ட் மை செல்ஃப் வித் பாம் ஃபேன் அப்படின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் ஒன் ஃபெஸ்டூன். ஃபெஸ்டூன் அப்படின்னா தோரணம் அப்படின்னு அர்த்தம். வீட்டிலலாம் இப்படி தோரணங்கள்லாம் கட்டி விடுவோம்ல, பலூன் கட்டி விடுறது, கலர் கலர் பேப்பர்லாம் தொங்க விடுறது, அந்த மாதிரி தோரணங்களை வந்து ஃபெஸ்டூன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது அந்த தோரணங்களால் அலங்கரிக்கிறது, வீட்டை அலங்காரம் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க. நம்ம அலங்கரிக்கிறதுனா என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவோம்? டெக்கரேட் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். ஆனால் நம்ம இப்போ வந்து டெக்கரேட்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ண வேண்டாம். இந்த ஃபெஸ்டூன் அப்படிங்கிற வார்த்தையே டெக்கரேட்டுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஐ ஃபெஸ்டூன்ட் மை ரூம் வித் பலூன்ஸ் அப்படின்னா நான் பலூனை வச்சு என்னோட ரூமை டெக்கரேட் பண்ணிக்கிட்டேன். ஐ ஃபெஸ்டூன்ட் த ரூம் அப்படின்னா அதாவது தோரணம், பலூன் தோரணத்தால் என்னோட ரூமை நான் அலங்காரம் பண்ணிக்கிட்டேன். ஸோ இங்கே வந்து நம்ம டெக்கரேட்டட்ன்ற வேர்ட் யூஸ் பண்ண வேண்டாம், ஃபெஸ்டூன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதே இது எப்படி யூஸ் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் கிளியராக எப்படி சொல்லலாம்னா, ஐ ஃபெஸ்டூன்ட் த ரூம் வித் ஃபெஸ்டூன்ஸ். இப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? நான் வந்து என்னுடைய ரூமை ஃபெஸ்டூனை வச்சு அலங்காரம் பண்ணிக்கிட்டேன், ஃபெஸ்டூனை வச்சு ஃபெஸ்டூன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற அர்த்தத்தில் சொல்லலாம். அதாவது ஃபெஸ்டூன்றதையும் நம்ம டெக்கரேட்டுன்ற வேர்டுக்கு பதிலாக யூஸ் பண்ணுறோமா, அதனால ஐ ஃபெஸ்டூன்ட் த ரூம் வித் ஃபெஸ்டூன்ஸ் அப்படின்னா என்னோட ரூமை நான் ஃபெஸ்டூனால் அலங்காரம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் லாடல். லாடல் அப்படின்னா
கரண்டி அப்படின்னு அர்த்தம். ஸோ கரண்டி அப்படிங்கிறதுக்கும் நம்ம லேடல்னு சொல்லலாம். ஸோ கரண்டியால் ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம வந்து இப்போ குழம்பு எடுக்கிறோம், கரண்டி வச்சு குழம்பு எடுத்து ஊற்று அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி குழம்பை எடுக்கிறதுக்கு இல்லை வேறு எதையாவது எடுக்கிறதுக்கு நம்ம சொல்கிற ஆக்ஷனையும் அதுக்கும் நம்ம லேடல் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், he ladled the soup into the bowl with wooden ladle. ஸோ இதோட அர்த்தம், அவன் மரக்கரண்டியால் சூப்பை எடுத்து பவுலில் ஊற்றுனான். ஸோ பவுலுக்குள்ளே ஊற்றுனான்ற அந்த ஆக்ஷனுக்கு வந்து நம்ம போர்ன்னுலாம் யூஸ் பண்ணாமல் கரண்டியால் எடுக்கிற ஆக்ஷனுக்கு அந்த லேடல்ன்ற வேர்பையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வார்த்தையவே வேர்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆக்ஷனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ he ladled the soup அப்படின்னா கரண்டியை வச்சு சூப்பை எடுத்தான் அப்படின்னு அர்த்தத்தையும் நம்ம வந்து அந்த லேடல்ன்ற வார்த்தையை கொடுத்துரும். ஸோ he ladled the soup into the bowl with wooden ladle. நெக்ஸ்ட் ஒன், ஃபீஸ்ட். ஃபீஸ்ட் அப்படின்னா விருந்து அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஃபீஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை விருந்து சாப்பிட்றது அப்படின்ற ஆக்ஷனுக்கும் நம்ம இதே வார்த்தையை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், we are feasting our தீபாவளி ஃபீஸ்ட். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நாங்கள் எங்களோட தீபாவளி விருந்தை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே வந்து we are eating our தீபாவளி ஃபீஸ்ட் அப்படின்னு சொல்ல வேண்டாம், we are feasting அப்படின்னு சொன்னாலே விருந்து சாப்பிட்டோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம வந்து we are feasting அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டயாவது நம்ம சொல்கிறோம் அப்படின்னா பெரிய விருந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ we are feasting our தீபாவளி ஃபீஸ்ட் அப்படின்னா எங்களோட தீபாவளி விருந்தை நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், பெயிட். ஸோ பெயிட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த மீன் பிடிக்கிறதுக்கு இல்லை ஏதாவது ஒரு அனிமலெல்லாம் பிடிக்கிறதுக்கு வந்து பொறி வைப்பாங்கல்ல, ஐ மீன் பொறினா எலி பொறிக்குள்ளே வந்து ஏதாவது ஒரு சாப்பாடை வைப்பாங்கல்ல அந்த அனிமலை வந்து கவர்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பிடிக்கிறதுக்கு ஒன்று வைக்கிறது, அந்த சாப்பாடை வைக்கிறத அதை தான் வந்து பெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பொறி அது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பெயிட் அப்படிங்கிறத அதுக்கு வந்து பொறின்னு அர்த்தம், ஆனால் அதை வந்து ஒரு வேர்பாகவும் யூஸ் பண்ணலாம். அதாவது நாங்கள் அந்த பொரியை வச்சோம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் நம்ம இந்த பெயிட் அப்படிங்கிற இந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், the fisherman is baiting the hooks with the live bait. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ரெண்டு இடத்துல நம்ம பெயிட் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வர்ற பெயிட்டுக்கு என்ன அர்த்தம்னா, the fisherman is baiting the hooks அப்படின்னா ஹூக்குன்றது அந்த தூண்டிலில் வந்து அதாவது அந்த பொரியை வைக்கிறாரு அப்படின்ற ஆக்ஷனுக்கும் நம்ம வந்து பெயிட்ன்றதான் யூஸ் பண்ணியிருக்கோம். the fisherman is baiting the hook அப்படின்னா அந்த தூண்டிலில் அவர் வந்து அந்த பொரியை வச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னு. எதை பொரியாக வைக்கிறாரு அப்படின்னா லைவ் பெயிட். ஸோ லைவ் பெயிட் அப்படின்னா உயிருள்ள ஒரு பொருளை வந்து, உயிருள்ள பொருள்னா ஆக்சுவலாக அவங்க வந்து அந்த புழுவெலாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த புழுவை வந்து லைவ் பெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. பெயிட்னா உயிருள்ள ஒரு புழு. ஸோ உயிருள்ள ஏதோ ஒரு தூண்டிலில் மாற்ற ஒரு தூண்டில் புழுவை தான் வந்து லைவ் பெயிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபிஷர்மேன் வந்து ஒரு உயிருள்ள ஒரு பெயிட்டை, உயிருள்ள ஒரு புழுவை பெயிட்டாக வைக்கிறாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு the fisherman is baiting the hooks with the live bait. நெக்ஸ்ட் ஒன், brim. ஸோ brim அப்படின்னா ஒரு டம்ளரோ இல்லை ஒரு ஜாரோ எதுவாக இருந்தாலும் அதோடைய விளிம்புன்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த விளிம்பு அப்படிங்கிறத வந்து brim அப்படின்னு சொல்லலாம். இந்த விளிம்பு வரைக்கும் ஒரு விஷயத்தை நிரப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு, இல்லை நிறைஞ்சு விளிம்பு வரைக்கும் நிறைஞ்சு இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கும் நம்ம இந்த brim அப்படிங்கிற இந்த வார்த்தையவே யூஸ் பண்ணலாம். இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, the juice is brimming till the brim. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம், இந்த இடத்துல ரெண்டு brim யூஸ் பண்ணுறோம், ஒரு brimமுக்கும் வேறு அர்த்தம். ஸோ the juice is brimming till the brim அப்படின்னா ஜூஸ் அந்த விளிம்பு வரைக்கும் நிறைஞ்சு நிற்கிது, பிரிம்மு கிட்ட ஒட்டிட்டு நிற்கிது, அதாவது நிறைஞ்சு வழிகிற மாதிரி ஒரு கண்டிஷனில் நிற்கிது அப்படின்னு சொல்கிறத தான் பிரிம்மிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ த ஜூஸ் இஸ் பிரிம்மிங் டில் த பிரிம் அப்படின்னா விளிம்பு வரைக்கும் பிரிம் ஆகிட்டு நின்றுட்டுருக்கு, அது வெளியே கொட்டுற அளவுக்கு அந்த விளிம்பை தொட்டுட்டு நிற்கிது அப்படின்றதுக்கு தான் த ஜூஸ் இஸ் பிரிம்மிங் டில் த பிரிம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், வாக். ஸோ வாக் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும், வாக் அப்படின்னா நட அப்படின்னு அர்த்தம். இதை வந்து இன்னொரு அர்த்தத்தில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, வாக் அப்படின்னா நட, ஆனால் இன்னொருத்தங்களை நடத்தி கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறதுக்கும் வாக் அப்படிங்கிற வேர்பை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வாக் த டாக் டியூரிங் மை பீச் வாக். இப்போ இதுக்கு என்ன அர்த்தம், நான் பீச்சில் வாக்கிங் போகிற நேரம் என்னுடைய நாயை வாக்கிங்க்கு கூட்டிகிட்டு போனேன், அதை வந்து நடக்க வச்சேன்.
ஸோ நடக்கிறது அப்படிங்கிறதும் வாக் தான், நடக்க வைக்கிறதும் அப்படின்றதுக்கும் இந்த வாக்குன்ற வேர்பை யூஸ் பண்ணலாம். ஸோ ஐ வாக் த டாக் டியூரிங் மை பீச் வாக் அப்படின்னா நான் பீச்சில் வாக்கிங் போகிற நேரம் என்னோட நாயையும் நடக்க வச்சேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் ஹேண்ட். ஹேண்டுனா என்னது? கை அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ கை அப்படிங்கிறதுக்கும் ஹேண்ட் யூஸ் பண்ணலாம். கையில் ஒரு விஷயத்த கொடு அப்படின்னு சொல்கிறதுக்கும் நம்ம ஹேண்ட் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹேண்ட் ஹிம் த புக். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நான் அவன்கிட்ட அவன் கையில் இந்த புக்கை கொடுத்தேன். ஐ ஹேண்ட் ஹிம் த புக். நான் புக்கை அவன் கையில் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஹேண்ட் ஹிம் த புக் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் சைலன்ஸ். சைலன்ஸ் அப்படின்னா என்னது? அமைதி. அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ சைலன்ஸ் அப்படின்னா அமைதி. ஆனால் அதே மாதிரி அமைதிப்படுத்துதல், இன்னொருத்தங்களை அமைதி ஆக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கும் நம்ம சைலன்ஸ்ன்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், த டீச்சர் சைலன்ஸ்ட் த ஸ்டூடெண்ட்ஸ். டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸை அமைதிப்படுத்தினாங்க, அமைதி ஆக்குனாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு த டீச்சர் சைலன்ஸ்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டே. ஸ்டே அப்படின்னா தங்குதல். நான் ஸ்டே பண்ணேன் அப்படின்னு சொல்லுவோமா? தங்கினேன் அப்படின்றதுக்கு ஸ்டே பண்ணேன்னு சொல்லுவோம், ஸ்டேன்னு சொல்லுவோம். அப்போ தங்கினேன், நான் வந்து தங்குதல் அப்படிங்கிறது வந்து ஸ்டே. இன்னொருத்தங்களை தங்கவை அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்க, அதுக்கு எப்படி சொல்லலாம்? அதுக்கும் இதே ஸ்டே யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், he stayed me at home. he stayed me at home அப்படின்னா என்னைய வீட்டில் அவன் தங்க வச்சான் அப்படின்னு அர்த்தம். he stayed me at home. அவன் என்னைய வீட்டில் தங்க வச்சான். நெக்ஸ்ட் ஒன் ஸ்மூத். ஸ்மூத் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னென்னா மேடு பள்ளம் இல்லாமல் ஒரு இடம் வந்து சமநிலையில் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம ஸ்மூத் அப்படின்னு சொல்கிறோம். அதே இது ஒரு இடத்த சமநிலைப்படுத்து, அந்த இடத்த மேடு பள்ளம் இல்லாமல் அப்படி ஒரே லேயராக மாற்று அப்படின்னு சொல்கிறதுக்கும் நம்ம ஸ்மூத் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்மூத் த க்ரீம் ஓவர் த கேக். ஸோ இதோட அர்த்தம் கேக் மேலே க்ரீமை வச்சு அதை வந்து சமநிலைப்படுத்து, அதை வந்து நல்லா ஸ்மூத் லேயராக மாற்று அப்படின்னு அர்த்தம். ஸோ ஸ்மூத் த கேக், நம்ம வந்து அதை அப்ளை த க்ரீம் இல்லைனா போர் த க்ரீம் அப்படிலாம் சொல்லாமல் ஸ்மூத் த க்ரீம் அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? க்ரீமை போட்டு அதை மேலே அதை நல்லா தடவி அதை வந்து ஸ்மூத் லேயராக மாற்றிடு அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம 2-3 வார்த்தை அதுக்கு யூஸ் பண்ணாமல் ஒரே வார்த்தையாக ஸ்மூத்துனே சொல்லிட்டாவே நமக்கு வந்து எல்லா அர்த்தமும் உள்ளே வந்துடும். ஸோ ஸ்மூத் த க்ரீம் ஓவர் த கேக் அப்படின்னா கேக் மேலே க்ரீமை போட்டு அதை வந்து நல்லா சமநிலைப்படுத்து, ஸ்மூத்தாக்கு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் க்ரௌடு. ஸோ க்ரௌடுனா எல்லாருக்கும் தெரியும் கூட்டம் அப்படின்னு அர்த்தம். ஸோ க்ரௌடுனா கூட்டம், ஆனால் கூட்டம் சேராத அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ கூட்டம் சேராத அப்படின்னு சொல்கிறதுக்கும் நம்ம க்ரௌடுன்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், டோன்ட் க்ரௌட் அரவுண்ட் மை டெஸ்க். என் டெஸ்க்கை சுற்றி கூட்டம் கூடாதீங்க. முக்கியமாக டீச்சர்ஸ்லாம் சொல்லுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் முன்னாடி வந்து இப்படி சுற்றி நின்னாங்கன்னா கூட்டம் போடாத, இந்த இடத்துல கூட்டம் போடாத அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இந்த இடத்துல கூட்டம் ஆகாத அப்படின்னு சொல்கிறதுக்கும் நம்ம க்ரௌடுன்ற வார்த்தையை டோன்ட் க்ரௌட் அரவுண்ட் மை டெஸ்க் அப்படின்னா என் டெஸ்க்கை சுற்றி கூட்டம் போடாத. டோன்ட் க்ரௌட் அரவுண்ட் மை டேபிள், என் டேபிளை சுற்றி கூட்டம் போடாத அப்படின்னு அர்த்தம். இந்த லெசன் உங்கள் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சவங்க எல்லாரும் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இப்போ ஒரு குட்டி டெஸ்ட். நான் தமிழில் சொல்கிறத இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி காமெண்ட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், அவளுடைய முழங்கையை வச்சு அவனை சைடில் தள்ளுனா. நெக்ஸ்ட் ஒன், பனையோலை விசிறியால் நான் எனக்கு வீசிக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஒன், நான் அவன் கையில் புக்கை கொடுத்தேன். நெக்ஸ்ட் ஒன், என் டேபிளை சுற்றி கூட்டம் போடாதீங்க. இதெல்லாம் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி காமெண்ட் பண்ணிடுங்க. இங்கிலீஷ் கற்றுக்கிற, இங்கிலீஷ் பேசணும்னு ஆசைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். I'll meet you in the next lesson. Thank you. Bye.